அனைவருக்கும் வணக்கம். நம்ம உணவுத்துறை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மக்கள் பாதுகாப்புத்துறை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதில குறிப்பா பெண்கள் பாதுகாப்புத்துறை தான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, டெய்லியும் ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்குது பெண்கள் பத்தி. அவங்க ஒரு சுதந்திரமா செயல்பட முடியல. ஒரு வேலைக்கு போனாலும், கல் பள்ளிக்கூடம் போனாலும், காலேஜ் போனாலும், எங்க போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அவங்க ஒரு ஏதாவது ஒரு சாதனை பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ, ஏதாவது ஒரு பிரச்சனை. திடீர்னு குடிச்சிட்டு வருவாங்க. அவங்க அவங்க ஒரு கனவு காணுவாங்க. நம்ம பெரிய ஆள் ஆவணும். நம்ம குடும்பத்த காப்பாத்தணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனா, அந்த நேரத்தில எதிர்பாராத விதமா சரக்கு போட்டு கஞ்சி அடிச்சுட்டு ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் தடுக்கணும்னா, கண்டிப்பா அடையாள அட்டை வேணுங்க. மக்கள் பாதுகாப்பு அடையாள அட்டை கண்டிப்பா தேவைப்படும். அது எல்லாமே அந்த அதிகாரிகள் உருவாக்கி, ஒரு 3, 4 டீம் குழுவா உருவாக்கி, அவங்க அவங்க உடனே பதில் சொல்லிட்டே இருக்கணும். மக்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும். இதில இன்னொரு விஷயம் இருக்குங்க. இதில இந்த வட மாநிலத்திலலாம் வராங்க இல்லைங்களா? அவங்க ஆந்திரா, கேரளா மத்த ஸ்டேட்லேருந்து வந்து வராங்க இல்லைங்களா? இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க இல்லைங்களா? அவங்களையும் கட்டுப்படுத்தணும்னா, இது அடையாள அட்டை கண்டிப்பா முக்கியங்க. எங்க வெளியில வந்தாலும் அடையாள அட்டையோட தான் இருக்கணும். அவங்க யாருன்னு உடனே கண்டுபிடிக்கலாம். அவங்க நேமு, அட்ரஸு, அவங்க எந்த ஸ்டேட்டு எல்லாமே அதில இருக்கணுங்க. இது போல இருந்தா கண்டிப்பா குற்றங்கள் குறையும். ஏன்னா இப்பயே இத கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுத்தா தான், நம்ம அடுத்த ஒரு 5, 10 வருஷத்துக்குள்ள நம்ம அவங்க நம்ப சரி இது போலலாம் தமிழ்நாடு அரசு செயல்படுறாங்க. நம்ம எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வரும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், இத கட்டுப்படுத்தவே இல்லன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம் கண்டிப்பா அந்த பயமே இருக்காது. என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்துட்டு தாங்க இருக்கும். இத அறவே ஒழிக்கணும்னா, அந்த அந்த மக்கள் பாதுகாப்பு அடையாள அட்டை கண்டிப்பா அவசியம் தேவைப்படுங்க. இத நம்ம பயன்படுத்தினா, மக்கள் கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமா இருப்பாங்க. பெண்களும் கொஞ்சம் ஓரளவு பாதுகாப்புடன் இருப்பாங்க. இத கண்டிப்பா நடைமுறைக்கு கொண்டு வரணும்.